Hello friends, welcome to Google Tech. இன்னைக்கு டே 6 ஆஃப் பவர் BI DAX சீரீஸ். இதுல நாம பார்க்க போற அடுத்த ஒரு DAX ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ரோஸ். இதுக்கு முன்னாடி அப்சல்யூட் ஃபங்க்ஷன் ஏபிஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட்னா என்ன, கவுண்ட் ஏ, கவுண்ட் ஏஎக்ஸ், கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு 5 DAX ஃபங்க்ஷன் ஃபுல்லா டீடைல்டா பார்த்துருக்கோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனோட டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க இந்த ப்ரீவியஸ் 5 செட் ஆஃப் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். அந்த 5 வீடியோட லிங்க் பிளஸ் இந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனக்கு இது புரியல, எனக்கு இன்னும் கிளாரிஃபை வேணும் அப்படின்னா நீங்க எதர் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நம்மளுடைய பிளாக் பேஜ்ல அதுக்கு உண்டான ரிட்டன் டிஸ்கிரிப்ஷனும் எழுதியிருக்கோம். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுங்க. ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு வீடியோவான கவுண்ட் ரோஸ் அப்படிங்கிற கவுண்ட் ரோஸ் அப்படிங்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடலாம். மெஷர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு கவுண்ட் ரோஸ் அண்டர்ஸ்கோர் டாக்ஸ் கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு கவுண்ட் ரோஸ் நம்ம கொடுத்துட்டு அந்த ரேட் முறை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுதுன்னா கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் அ டேபிள். ஒரு டேபிள்ல எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு கவுண்ட் ரோஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு சிட்டி காலம்ல எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா சிட்டி கொடுத்துட்டு கவுண்ட் ரோஸ் எந்த டேபிள், சேல்ஸ் டேட்டா டேபிள்ல ஓகே, இந்த இடத்துல நம்ம காலம் கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு டேபிள் தான் கொடுக்கணும். ஸோ சேல்ஸ் டேட்டா டேபிளை என்டர் பண்ணிக்கலாம். டேட்டா எடுத்து இங்க போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். மொத்தமா வந்து 244 ரோஸ் நமக்கு இருக்கு இந்த டேபிள்ல. அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேபிள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இங்க கிளியரா காட்டிடுது. இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட்ல வந்து 234 தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 10 ரோஸை வந்துட்டு நம்ம வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதனால வந்து இங்க கவுண்ட் ரோஸ்ல வந்து 234 தான் காட்டுது. ஆனா கவுண்ட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேபிள், அதாவது ஒரு டேபிள்ல வந்து ஒரு காலம் வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கு. எந்த ரோ வந்து மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கவுண்ட் ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேபிள்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலம், எந்த காலம்ல அதிகபட்ச படியான ரோஸ் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கவுண்ட் ரோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதனோட டிஃபரன்ஸ் மேஜர் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ரோஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு ஒரு டேபிளில் எந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபில் ஆயிருக்கு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபில்ட் ரோஸ் எல்லாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது இதனுடைய பெரிய பிகெஸ்ட் அட்வான்டேஜ். சேம் வே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எந்த காலம் இருக்குங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம தான் டேட்டால அனலைஸ் பண்ணிக்கணும். பட் சம் ஆஃப் தி அதர் வே நமக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நாளைக்கு 28th ஆஃப் ஏப்ரல் மார்னிங் 11 o'clock நாம ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்றோம். எதுக்குன்னா ஐடியோட பேக்ரவுண்ட் எப்படி நான் வந்து கரியர் ஸ்விட்ச் பண்ணணும் ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்ட் டு ஐடி பேக்ரவுண்ட், ஆர்எல்ஸ் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், என்ன கரியர் சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஐடி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வெபினார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் இது வந்து முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து அங்கே கொடுக்க போகிறேன். இது வந்து இதுதான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வெபினார் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஓகே ஐடியை பற்றி ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். பேஸ்ட் ஆன் மை என்னோட 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த வெபினாருக்கு ஜாயின் பண்றதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களுக்கு வெபினாருக்கு உண்டான லிங்கை வந்து உங்க மெயில் மூலயமாவோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்லயும் போஸ்ட் பண்ணுவோம். ஷார்ப் 11 AM ஜாயின் பண்ணிக்கோங்க.
நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஹவு திஸ் இண்டஸ்ட்ரி அரவுண்ட் ஐடி இஸ் எவால்விங் அண்ட் க்ரோயிங். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் எங்களை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பிளஸ் நாளைக்கு நீங்க நம்ம வெபினார்ல என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Thanks for watching. We'll meet in next exciting video. Until then, bye from us. Thank you. Have a great day.